காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் வீதியில் இறங்கி போராட தொடங்கியிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்ட நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இன்று நாங்கள் இந்த தொடர்வண்டி மறியல் போராட்டத்தினை நடத்தியிருக்கிறோம். இந்த மத்திய அரசு தமிழர்களை வஞ்சிப்பதில் ஆர்வம் காட்டுகிறதே ஒழிய தமிழர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை துளியும் செய்து தர மறுக்கிறது. தமிழகத்திற்கு கேடான ஹைட்ரோ கார்பன் நியூட்ரினோ திட்டத்தை இந்த மண்ணில் திட்டமிட்டு விதைக்க நினைக்கிற இந்த அரசு மக்களின் அடிப்படை தேவையான குடிநீரை தடுக்க மறுக்கிறது. இது ஒரு திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல். இது பல்லாயிரம் ஆண்டுகள் உள்ள இந்த மண்ணில் ஆரிய தமிழர் விரோத போக்கை இந்த மத்திய பாரதிய ஜனதா அரசு மனதில் வைத்துக் கொண்டு தமிழர்களை வஞ்சித்து வருகிறது. இதுபோன்று தொடர்ச்சியாக மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குமானால் இந்த இந்தியாவின் ஒருமைப்பாடு குலையும், ஒற்றுமை சீர்குலைந்து ஒருமைப்பாடு கேள்விக்குறியாக்கப்படும். ஆகவே இனிவரும் காலகட்டத்திலாவது மத்திய அரசு உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். அதைவிட காலக்கொடுமை என்னவென்றால் இந்த மத்திய அரசை கண்டிக்க வக்கற்ற திராணியற்ற ஒரு அரசிற்கு நாங்கள் வாக்களித்து அந்த அரசு தமிழகத்தில் அதிகாரத்தில் இருக்கிறது. நாங்கள் எல்லாம் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் அதிகாரத்தை வைத்திருப்பவர்களும் உண்ணாவிரதம் நடத்துகிறோம் என்று கதைவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது எங்களை ஏமாற்றுகிற மக்களை திட்டமிட்டு வஞ்சிக்கின்ற செயலாக இருக்கிறது. ஆக இப்படி தமிழர்களை வஞ்சிக்கிற மத்திய அரசை கண்டித்தும் கையாளாகாத தமிழக அரசை கண்டித்தும் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டங்களை நிச்சயம் தீவிரமாக முன்னெடுப்போம். இந்த தமிழகம் போராட்ட பூமியாக கொதித்துக் கொண்டிருக்கிறது. இனிமேலும் இந்த மத்திய அரசும் தமிழக அரசும் தமிழர்களை ஏமாற்றுவதில் இப்படி திட்டமிட்டு இருந்தால் அடுத்த கட்டத்து போராட்டம் தீவிரமாக அமைக்கப்பட்டு விழாவிலே பொதுக்கூட்டங்களோ உண்ணாவிரதமோ நிகழ்ச்சிகளோ பொது நிகழ்ச்சிகளோ நடத்தக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது என்பதை கூறி நேற்று போராடிய மாணவர்களை திட்டமிட்டு ஆளுகிற அரசு காவல்துறை மூலமாக அடக்குமுறை மூலமாக கைது செய்திருக்கிறது. ஆனால் இதே அரசு இத்தனை ஆண்டு காலம் இந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த போது கூட நடத்த விடாத RSS பேரணியை அந்த மெரினா பீச்சில் நடத்தியது. ஆக தமிழகத்திற்கு தெளிவாக தெரிகிறது இங்கே நடப்பது மதவாத பாஜகவின் அரசு, அதிமுகவின் அரசு அல்ல, ஜெயலலிதாவின் அரசு அல்ல என்பதை. ஆகவே இதுபோன்ற மாணவர் போராட்டங்களை தடுத்தால், எதர்ச்சிகரமாக தடுக்க நினைத்தால் அந்த போராட்டம் வீறு கொண்டு எழும். அது இந்த அதிகாரத்தில் இருப்பவர்களின் வீட்டு கதவுகளை தட்டி அது வேறொரு போர்க்களத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அதிகாரத்தில் இருப்பவர்கள் செயல்பட வேண்டும். அறவழியில் போராடும் போராட்டக்காரர்களை அவர்களை போராட்டத்திற்கு அங்கீகாரம் கொடுத்து இது உரிமைக்கான போராட்டம் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.